வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லட்சுமணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த லக்னம்ங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை உங்களுடைய தசாபுக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் தசாபுக்திகளில் உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன். ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன். சூரியன் பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் டிலேடாக ஃபீல் இருந்தாலும் இன்னும் அந்த 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம், நீங்கள் நினச்சதெல்லாம் வெற்றியாக வரதுக்கான வாய்ப்புலாம் 16ஆம் தேதிக்கு மேலே இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி புதன் 11ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பண வசதிகள்லாம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக. ஸோ நல்ல பணம், நல்ல வசதிகள், நல்ல ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. திடீர் யோகங்கள். ஸோ யாருக்கெல்லாம் இப்போது கொஞ்சம் எனக்கு வராத பாசனம் திடீர்னு அந்த காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான வியாபாரங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 9ல் இருக்கார். ஸோ அது கொஞ்சம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் ஆனால் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். நிறைய அலைச்சல் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கான அத்தனை பேஸ் மட்டும் இப்போ கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிலபுலங்கள் புதுசாக வாங்கணும், நிறைய பிரயாணம் பண்ணுற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். ஸோ அப்பா அம்மா மேலே கொஞ்சம் பரிவு பாசம்லாம் வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் அது செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, தேவையில்லாத ஒரு சின்ன கோபங்கள் வரும். ஸோ அதை மட்டும் அடக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 விபரீத ராஜயோகம். ஸோ பெரிய வெற்றிகள், திடீர்னு நடக்காதுன்ற விஷயங்கள் பெருசாக நடந்து ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாராச்சும் காசு கொடுக்காம டாச் பண்ணி தான் இப்போது நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்மராசிகள் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஒரு ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்பா மேலே ஏதாச்சும் ஒரு பதிவு பாசம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய லாபம் வரணுங்க, ஆனால் கைக்கு அந்த லாபம் வரல, கொஞ்சம் டிலேடாக மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ 11ஆம் அதிபதி புதன் சிறப்பான இடத்துல இருக்கும்போது நல்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானம், நல்ல ஏற்றங்கள் சூப்பராக இருங்க. ஸோ இது ஒரு சிறப்பான விஷயம். அது பார்த்திங்கன்னா உல்லாசங்கள், சில பேர் நிறைய உல்லாசமாக இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கார். 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் டிலேடாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் ஆனால் பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அப்பா அம்மா மேலே கொஞ்சம் பார்க்கணும், நிலபுலன்கள், கொஞ்சம் பிரயாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணிக்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 7ல் இருக்கும்போது அது குருடைய சாதம் பெருத்த லாபங்கள் அளித்தரும். வியாபாரத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு லெவலில் முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருந்தெல்லாம் நிறைய ஒரு ஆர்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினா குரு பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் தேதி 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. பூர்வீக சொத்துக்கள் கேஸ்லாம் இப்போ பேசுனீங்கன்னா அவுட் ஆஃப் தி கோர்ட் போய் பேசுனீங்கன்னா உடனே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சனி தசாபுத்தினா சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கார். ஸோ 8ல் சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு வேலையிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாச்சும் பேசுவோம், ஸோ அது இடமா பேக் ஃபயர் ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் பெருத்த லாபம்னு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பணம் வசதிகள் எல்லாம் கொடுத்து பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல உல்லாசத்தையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம எமோஷன் ஆகுது, பிஸ்னஸில் சின்னதாக ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க.
சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் பெருத்த லாபங்கள், வியாபாரத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தசாபுத்தி பலங்களும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரங்க எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு, அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க. எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர், ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகள் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. இது ஒன்றும் பெரிய செலவாகுது. சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகள் எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவுனும்போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும், ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படணும் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிதேன் 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமைகளும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா
எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகு இல்லை ரெண்டுமே, சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க. சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்புன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது, ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது. கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர் என்ன சொல்ல, நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதை போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து, ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்றைக்கி வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, masterlakshmi.comனு போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.